அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் 108 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க 118 தொகுதிகள் தேவைப்படுது. 108 இருக்கிறனால என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்குவாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி எதிர்கொள்ளணும், என்னென்ன இது வருது, ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா, விஜயனால என்ன சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் 3 முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றிருக்காங்க. அது என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயில் பேச போகலாம். தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா 108 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே மட்டும் 59, அவங்களோட கூட்டணி அலைன்ஸ் இருக்காங்களே அவங்க 14 பேரை வெற்றி பெற்றிருக்காங்க. அது ஏடிஎம்கேல 47, இவங்க கூட்டணியில் பார்த்தீங்கன்னா 6 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ கூட்டணியிலேருந்து வெற்றி பெற்றாங்கப்பா, இவங்க இவங்களை தான் சேரும், விஜய்க்கு சேராது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அப்போ தான் சொல்லணும், இவங்க தனித்தனி கட்சி அவங்க தனித்தனி சின்னத்தில் போட்டிக்கிட்டவங்க யாருக்கு வேணால் ஆதரவு கொடுக்கலாம். ஒன்று டிஎம்கே கூட இருக்கலாம், ஏடிஎம்கே கூட இருக்கலாம், இல்லைன்னா டிவிகே கூட இருக்கலாம். இப்போ எப்படின்னா 118 தேவைப்படுறது பார்த்தோன்னா இன்னும் 10 தொகுதி. 10ல் 108ல் ஒன்று மைனஸ் ஆகும், ஒன்று ஏன்னா ரிட்டர்ன் பண்ணணும், ராஜினாமா பண்ணணும். 2 தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றிருக்காரு இல்லையா, திருச்சி கிழக்குல இன்னொரு பெரம்பூர்ல வெற்றி பெற்றிருக்காரு இல்லையா, அதில் ஏதாச்சும் ஒன்று வாபஸ் பண்ணணும். அப்போ அவர்கிட்ட இருக்கிறது 107, -1 போச்சுன்னா 107. இப்போ 107ல் பார்த்தோன்னா மீதி தேவைப்படுறது 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கு தேவை. அதுக்கு எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 107 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற கூட்டணி அலைன்ஸ் இருக்காங்களே, இவங்க போய் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா விஜய் சிஎம்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தெரிவிச்சா சிஎம்க்கு வாய்ப்பு கம்மி. பாட்டாளி மக்கள் கட்சியில 4 இருக்கு, அமமுக முன்னேற்ற கழகத்துல 1 இருக்கு, பிஜேபியில 1 இருக்கு. இது 6 சேர்ந்து இவங்களுக்கு கொடுத்தாலும் ஆட்சி அமைக்க முடியாது. அதனால யார் சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ராகுல் காந்தி ஆல்ரெடி அப்ரூவல் கொடுத்துட்டாரு, நல்ல பேச்சுவார்த்தை இருக்காங்க. ஆல்ரெடி கூட்டணி வரதுக்கு தான் எதிர்பார்த்தாங்க, ஆனால் பட் கூட்டணி அமைக்க முடியல. இப்போ இது 107ல் 5 போச்சு, 5 சேர்ந்து வருது. இப்போ உங்களுக்கு 5 ஆயிடுச்சு. சரியா, நம்மளுக்கு 11 தேவைப்படுது, 11ல் 5 ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது 6. மீதி இருக்கிற 6ல் சிபிஐ கொடுக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கலாம், டிஎம்கே கொடுக்கலாம், தேமுதிக கொடுக்கலாம், முஸ்லீம் கட்சிக்கு கொடுக்கலாம். இதுல 6லையும் பாத்தீங்கன்னா 6ல பாத்தீங்கன்னா யாருன்னா எப்படி வேணா கொடுக்கலாம். ஆனா பட் இவங்களாம் கொடுக்கணும். கொடுத்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா விஜய் சிஎம். இல்லை நான் கொடுக்க மாட்டேன், எங்களுக்கு நாங்கள் திமுக மட்டும்தான் எங்களுக்கு வேணும், மற்ற கட்சி வேண்டாம் அப்படின்னாங்கன்னா, ஆதரவு கொடுக்கலன்னா போச்சு. அதே மாதிரி பாமகவும், இப்போ பாமக ஆதரவு கொடுத்தாலையும் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 தொகுதி மறுபடியும் தேவை. அது 8 தொகுதியை யார் கொடுக்கலாம்னா இதில் கொடுத்தா மட்டும் ஆட்சி அமைக்கிறதுக்குன்னா ஃபர்ஸ்ட் சாத்தியக்கூறு. இப்போ விஜய்க்கு 11 எம்எல்ஏ கம்பல்சரி தேவை, இருந்தால் மட்டும் தான் எம்எல்ஏ. இல்லை இந்த எம்எல்ஏ சிஎம் இல்லைன்னா நீ எதிர்கட்சி தலைவராக தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஏடிஎம்கே, இப்போ ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோவே, பிளஸ் ஏடிஎம்கே, ஏடிஎம்கே டிவிகே ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி பார்த்தோன்னா தமிழகத்தில் அசைக்க முடியாத 5 வருஷத்துல ஆட்சி அமைக்க முடியும். அதே இவங்க ஏடிஎம்கே நான் டெப்டி சிஎம் கொடுக்குறேன், மிச்சம் ஒரு மினிஸ்டர் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கினாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆட்சியை அமைக்க முடியும் விஜய்னால. அதே ஏடிஎம்கே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா டைரக்டா டிஎம்கேவும் கொடுக்காது. இப்போ டிஎம்கேவும் கொடுக்காதனால பார்த்தீங்கன்னா விஜய் சிஎம் ஆகுதுன்னா வாய்ப்புகள் கிடையாது. அதனால இவங்க 2 பேருமே கூட்டணி கட்சிங்களாம் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், விஜய் இப்போ நான் அவருக்கு சிஎம் ஆகுதுன்னா வாய்ப்பு இல்லை, நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா விஜய் சிஎம் ஆகுதுன்னா வாய்ப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் எதிர்கட்சி தலைவரோட இவங்க கூட்டணி அமைச்சு சிஎம் ஆயிடுவாங்க. ஆளுக்கு 2.5 வருஷம் பிரிச்சுக்கினாங்கன்னா வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்துடும். நம்ம ஜெயிச்சு வெற்றி பெற்றோம், சிஎம் ஆகுதுன்னா வாய்ப்புகள் இல்லாத போயிடும். அந்த மாதிரி நிலைமை வராதுன்றது என்னோட கருத்து. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பெரும்பான்மை கொடுக்கல, நாங்கள் தனித்தனியே இருக்கிறோம்பா, இவங்க 108, இவங்க 59, இவங்க 47, இவங்க தனியா இருக்க, நாங்கள் எந்த ஆதரவும் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல அப்படின்னா
தமிழகத்துல வந்து 234ல 118 இடத்தா மட்டும்தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டிவிக்கு வந்து அதிக மெஜாரிட்டியில் வந்து கேட்டிருக்காங்க, இவங்களால ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்பாங்க. இவங்க குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா அடுத்தது வந்து டிஎம்கேக்கு போகும். டிஎம்கே வந்து ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா டிவிகே போகும். இது 3 பேர் ஏடிஎம்கே போகும். ஏடிஎம்கேவும் ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து ரத்து பண்ணிட்டு மறுபடியும் புதிய தேர்தல் வச்சு மறுபடியும் நம்ம வந்து வாக்கு செலுத்துற மாதிரி வரும். ஆனால் வந்து இந்த மாதிரி செலவுகள் வந்து அதிகமாக செலவு செஞ்சனாலையும் அதே மாதிரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வரி பணத்தில் வந்து அதிக செலவு பண்ணுறதுனாலையோ இது மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க. மறுபடியும் தேர்தல் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன கருத்துக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இளைய தளபதி விஜய் அவர்களை வந்து சிஎம் ஆகிறது எப்போன்றது உங்க கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஆக முடியுமா ஆக முடியாதான்றதும் உங்களுக்கு தெளிவான கருத்துக்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.